இத்தாலியின் சிசிலி கடற்கரையில் சொகுசு கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போன 60 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதையடுத்து அச்சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் முன்னதாக மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்தது. காணாமல் போனவர்களில் பிரிட்டன் தொழில்நுட்ப கோடீஸ்வரர் மைக் லிங்க், அவரின் 13 வயது மகள் ஹன்னாவும் அடங்குவர். லிங்கின் மனைவி, 1 வயது குழந்தை வைத்திருந்த பெண் உள்ளிட்ட 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன், நியூசிலாந்து, இலங்கை, அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 22 பேர் அந்த கப்பலில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது. கடலோர போலீஸ் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால், ஜோஹர் பாரு, ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.